வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ஜவ்வரிசி வடகம் எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி தான். வாங்க ரொம்ப ஈஸியா வீட்லயே ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஜவ்வரிசி வடகம் பண்றதுக்கு நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுல 5 டம்ளருக்கு தண்ணி இருக்குது. இதை ஊத்திக்கலாம். இதுல 1 டம்ளருக்கு ஜவ்வரிசியை 2 டைம் கழிஞ்சிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 10-12 மணி நேரம் ஊறணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகும். இதையும் நம்ம இந்த தண்ணியோடையே இந்த தண்ணிக்குள்ள ஊத்திடலாம். ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு போட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். இதுக்கு மாவு ஜவ்வரிசி தாங்க போடணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா ஒவ்வொரியாவும் சீக்கிரமா வெந்துடும் ஜவ்வரிசி. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கலக்கி விட்டே இருக்கலாங்க. இப்போ 20 நிமிஷமா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. பார்த்தா நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இதுல ஜவ்வரிசி நல்லா ஆறிடுச்சு. அதனால அதை நான் மிக்சியில போட்டு நல்லா மையாட்டா அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேங்க. இது 2 பிட்டா பிரிச்சுக்கலாம். பாதி வடகம் நான் பிளைன் வடகமாகும், பாதி கருவேப்பிலை வடகம் போடலான்னு இருக்கேங்க. அதனால ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 2ஐயும் முதல்ல மிக்சியில போட்டு நல்லா மையாட்டா அரைச்சிட்டு ஒரு பிட்டுக்கு நான் அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன். இதுல பாதி ஊத்தி கலந்துக்கலாம். இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பிளெயின் வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு சீரகம் மட்டும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வடக கூழ் நல்லா ஆறிடுச்சு. இதை ஊத்திடலாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சு வச்சிருக்கிறேங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தொடவிக்கலாம். எங்கிட்ட வெள்ளை வேஷ்டி இல்லை. அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் ஊற்றுறேன். கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கிறவங்ககிட்ட வெள்ளை வேஷ்டி இருக்கும். அதில் நீங்கள் வடகத்தை ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் தொடவியாச்சு. இப்போ சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றலாங்க. அப்போ தான் இது காஞ்சி வரும்போது நல்லா சுருங்கி வரும். பொரியும் போது நல்லா விரிஞ்சு பஃபியாக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். அழகாக ஷேப்பாக வரும்னா இந்த மாதிரி விளையல் வச்சுட்டுங்க. விளையலுக்குள்ளே ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி ரவுண்டாக ஒரே சைஸில் கிடச்சிரும். உங்களுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியை வச்சு நீங்கள் பரப்பிட வேண்டியதே இல்லை. அதுவே இலக்கமாக பரவிக்கும். இப்போ கருவேப்பிலை வடகம் ஊற்றிட்டு இருக்கிறேன். கருவேப்பிலை வடகம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அரைச்சி ஊற்றுனங்காட்டி கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இது காஞ்சி வந்துச்சுன்னா நல்லா லேஸாக தான் வருங்க. ஆனால் இந்த பிளைன் வடகம் நல்லா கெட்டியாக வந்துடும். இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். இடம் பத்தலின்னுங்காட்டி நான் இன்னொரு பேப்பர் கூட போட்டு ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா காயிட்டு எங்கள் பால்கனியில் தான் இதை நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இது 2 நாளைக்கு காஞ்சா போதும். அரிசி வடகம் மட்டும் இல்லை, இந்த ஜவ்வரிசி வடகம் சீக்கிரம் காஞ்சிடும். 2 நாளைக்கு காஞ்சதுன்னா போதுங்க. இது 1 நாள் காஞ்சிருச்சு. இது 2வது நாள் காஞ்சிட்டு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா 1 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. இது 2வது நாள். இந்த வடகம் நல்லா லேஸாக ஊற்றுனங்காட்டி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வடகம் பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே சுக்காட்டம் வந்துருச்சு. இந்த கருவேப்பிலை வடகம் ரொம்ப லேஸாக ஊற்றுனேன். அதனால் உங்களுக்கு இவ்வளோ லேஸாக இருக்குது. இந்த பிளைன் வடகம் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றிருந்தேன். அதனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் நான் எண்ணெய் விட்டுட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ வடகத்தை பொரிச்சு எடுத்துடலாம். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் உங்களுக்கு வடகம் பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை வடகம் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம வீட்லேயே ஜவ்வரிசி வடகம் போட்டாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி கையில் எடுத்துன்னே உடஞ்சிருது, அப்படியே பொரிஞ்சிருது. நம்ம கடைகளில் வாங்குற வடகத்தை விடவே இது ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்குது.
கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜவ்வரிசி வடகத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.